ஏன் ஜாதகம் கொடுங்க ஐயா. யார் ஜாதகம் தருது கொடுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. கரூர் காளிதாசங்க. சொல்லுங்க ஐயா. பேர் ஐயா டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 25/10/1992. 25/10/1992. பிறந்த நேரம் 3:35 AM ஐயா. 3:35 AM. பிறந்த இடம் மதுரைங்க ஐயா. மதுரை. இது வந்து பாத்தீங்கன்னா சதுர்தசிங்க. சதுர்தசி. ஆமாங்க. வளபிரியா தேய்பிரியா? வளபிரியா தேய்பிரியா? சதுர்தசிக்கு வந்து யார் யார் தீசூனியம்? குரு பகவான் புதன் இது சார் புதன் குரு சார். புதன் குரு. ஓகே. புதன் நாமயோகம் என்ன? விஸ்கமம் நாமயோகம் குருஜி. தேய்பிரை சதுர்தசி. விஸ்கம்பம் நாமயோகம் யார் யோகி? சனி பகவான். அவயோகி யாரு? சந்திரன். உபயோகம் யாரு? உபயோகி உபயோகி யாரு? அவயோகி யாரு? உபயோகி செவ்வாய் குருஜி. சரி, அவயோகம் வந்து கேது. இப்ப அடுத்தது கரணம் என்ன? ஜாதகருடைய கரணம் என்ன? சகுனி கரணம். சகுனி கரணத்தில் கரணநாதன் யாரு? சனி பகவான். அடுத்து முடக்கு யாரு? முடக்கு சனி குருஜி. வைநாசிகம் யாரு? வைநாசிகம் சனி பகவான் குருஜி. ஜாதகருக்கு வயது என்ன? 34. 34. ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா? பெண் ஜாதகம். என்ன தசை என்ன புத்தி போயிட்டு இருக்கு? குரு திசையில சுக்கிர புத்தி குருஜி. குரு தசை சுக்கிர புத்தி. குரு தசை நடந்துட்டு இருக்கு ஜாதகருக்கு. கோச்சார குரு வந்து புனப்பூசத்துல பயணம் பண்ணிட்டு இருக்காரு. சனி பகவான் கோச்சாரத்தில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? ரேவதியில வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. உத்திரட்டாதி மற்றும் ரேவதி 2 வேலையை பார்த்துட்டு இருக்காரு. உத்திரட்டாதின்னு எடுத்தீங்கன்னா அவர் வந்து திருவாதிரை போயிட்டு வருவாரு. ரேவதின்னு எடுத்தீங்கன்னா அவர் வந்து புனப்பூசத்தை வந்து வருவார். சனி யாருன்னா கரணநாதன், முடக்கு அதிபதி, வைநாசிகம் அப்படின்ற 3 தன்மையில இருக்கார். யோகியாவும் வரார். இப்ப இவர் வந்து என்ன பண்றாரு? நோயை தரக்கூடிய நிலையில வந்து இருக்காரு. ஆனால் தசாநாதனும் கிடையாது, புத்திநாதனும் கிடையாது. ஆனா இவர் போயிட்டு என்ன பண்றாரு? தசாநாதனை போய் தொறாரு. கோச்சார தசாநாதனை போய் தொறாரு. தசாநாதனை போய் தொடுறதுனால, தசாநாதனுடைய தொடர்பு இவருக்கு வந்ததுனால இப்ப ஜாதகருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு என்பது ஆக்டிவேட்ல இருக்கும். அது என்ன பாதிப்பு அப்படின்னா, சனியுடைய காரகம், உத்திரட்டாதிகளுடைய காரகம், ரேவதியினுடைய காரகம், புனப்பூசத்தினுடைய காரகம், குரு பகவானுடைய காரகத்துல நோய் நொடிகளை உருவாக்குவார்கள். புரியுதா? குரு தசை இல்ல ஜாதகருக்கு. குரு தசை கிடையாது, சனி தசை. குரு தசை கிடையாது, குரு புத்தி கிடையாது, சனி தசை கிடையாது, சனி புத்தி கிடையாது, புதன் தசை கிடையாது, புதன் புத்தி கிடையாது. அப்படின்னா இந்த பாதிப்பு வந்து ஆக்டிவேட் ஆகாது.
ஆனால் இப்ப நடக்கிறது வந்து ஜாதகர் குரு திசைங்கிறதுனால தசாநாதனா போய் துறதுனால இப்ப இந்த பாதிப்புகள் எல்லாம் ஆக்டிவேட்ல இருக்கு. ஜாதகர் சரியா இப்ப வந்து தூங்குறது இல்ல. தூங்காததுனால உடல் மந்தமா இருக்கு. சுவாச பாதிப்புகள் உருவாகுது. கழிவுகள் வெளியில போகல. பாதத்துல கால் பகுதியில பாதிப்புகள் என்பது உருவாயிருக்கு. கழுத்து பகுதி குருடா வந்து மஞ்சள் காமாலை, உடல் பருமன், கொழுப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள். ஸோ இதெல்லாம் வந்து இதுல ஏதாவது சில விஷயங்கள் வந்து ஜாதகருக்கு இப்ப ஆக்டிவேட்ல கண்டிப்பா வந்து இருக்கணும். புரிஞ்சுதா? இப்ப அடுத்தது சனி பகவானே வந்து யோகியாக இருப்பதால், கரணநாதனாக இருப்பதால், இந்த ரெண்டும் பாசிட்டிவா வந்திருக்கனால இந்த நோயினுடைய தாக்கம் வந்து கண்ட்ரோல்ல வந்து இருக்கும். இருந்தாலும் அவரே வைநாசிகமா வந்ததுனால நோய் கண்டிப்பா வந்தே தீரும். ஓகேவா? இப்ப இந்த ஜாதகம் யார் கொடுத்தது? ஜாதகம் யார் கொடுத்தீங்க? காளிதாஸ். ஓகே. இது யாருடைய ஜாதகம்? அத்தை பெண்ணுடைய ஜாதகம். அத்தை பெண்ணை பத்தி தெரியுமா? ஓரளவுக்கு தெரிஞ்ச ஜாதகம் கொடுக்க கூடாது. நல்லா தெரிஞ்ச ஜாதகம் போர்ட்ல போடணும். ரைட். இப்ப நம்ம சொன்ன பலன்கள் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா? உடல்நிலை சரியில்லாம போயிட்டு இருக்கு. மாசத்துக்கு 2 டைம் ஹாஸ்பிடல் போற மாதிரி இருக்கு. ரைட். சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. வா வா நான் கேட்க மாட்டாங்க. எங்க அத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி. இதுக்கு என்ன பிரச்சனை, என்ன நோய், என்னன்னு அதான் சொல்லிட்டோம் எல்லாமே. ஏதோ சொல்லியாச்சே, முடிஞ்சு போச்சு. ஆமாங்கய்யா. நான் மத்தவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்கய்யா. புரிஞ்சுது சார். இங்க 3 புரிஞ்சதா வருது. மத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஜாதகத்துக்கே போகல. நான் வைநாசிகத்தை பார்த்தேன், தசாபுதியை பார்த்தேன். இன்னதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குன்னு முடிவு பண்ணிட்டேன். புரிஞ்சதா? எப்படி இருக்கு நம்ம பலன்கள்? சூப்பரா இருக்குங்கய்யா. ஒரு ஜாதகர் பிறந்த திதி, யோகி, நாமயோகத்தின் அடிப்படையில் வந்து யோகி, அவயோகி, கரணம், முருகு தோஷம், வைநாசிக தோஷம், இதை மட்டுமே வச்சுக்கிட்டு ஜாதகமே போடாம தசாபுத்தியை கேட்டு கோச்சாரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பலன் சொல்லி முடிச்சாச்சு. வேற எந்த ஜோதிட முறையிலேயாவது இந்த பலனை வந்து இப்படி வந்து துல்லியமா வந்து சொல்லுங்க. யாராலே சொல்ல முடியாது. இந்த இதை வச்சுட்டு காசு பண்ணதான் பாக்குறாங்களே தவிர பலன் சொல்றது யாரோட குறிக்கோளும் கிடையாது சார். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா யூடியூப வந்து எதுவும் தெரிஞ்சு வச்சுட்டு அதுல எப்படி புடுங்கலாம் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை. நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஒரு போன் பண்ணாங்க திரும்பி வந்து ஒரு கால் பண்றது பேசிக் கர்ட்ஸி கிடையாது சார். 3500 ரூபா கொடுத்தாலும் திரும்பி போன் வராது. அதுக்கு மேல என்ன சொல்றதும். சரி, ஓகே. இப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகார கோவில் வந்து திருச்செங்கோடு மலைமேல் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர். அவரை போயிட்டு பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்தில் தரிசனம் பண்ணணும். சனி பகவானுக்கு உண்டான உணவுகளை வந்து தவிர்க்கணும். சனி பகவானுக்கு உண்டான மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் முதல்ல வந்து பண்ணிட்டு, குரு புனப்பூசத்துல இருக்கு, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணணும். ஒரு சூளமரியான் வைத்திய நாமயோகத்தில் போய் பண்ணணும். இப்ப அடுத்தது ஃபுல்லா இவங்க பிரச்சனையை சரி பண்றதுக்கு முழு ஜாதகத்தையும் போட்டு நம்ம வந்து பாத்துருவோம். ஓகேவா? முதல்ல வந்து ஜாதகமே போடாம அவங்க வந்து இதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்லியாச்சு. வேற எந்த ஜோதிட முறையிலும் இப்படி சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சிறப்பான முறையை தான் நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, ட்ரைனிங்ல இருக்கீங்க. நான் சொல்றேன்னா நீங்களும் எதிர்காலத்தில் சொல்லுவீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
அப்போ வந்து ஜாதகம் ஃபுல்லா போகணுன்ற அவசியம் இல்லை. என்ன தசை என்ன புத்தி எங்கெங்க யார் யாரெல்லாம் ஆக்டிவேட்ல இருக்காங்க என்ன நடந்துட்டு இருக்கு டக்குன்னு சொல்லிடலாம் நம்ம. ஓகேவா? பூரட்டாதிக்கு தான் வந்து திருக்குவளை, புனப்பூசத்துக்கு நண்டு கோவில் கற்கடேஸ்வரர். வெரி குட் வெரி குட். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகேங்க. இப்போ முழு ஜாதகம் பார்த்துடலாமா? பார்க்கலாம். இதுக்கே இப்படி ரிசல்ட் பட்டை கிளம்புதுன்னா முழு ஜாதகம் போட்டால் என்ன நடக்கும்? எல்லாத்தையும் வந்து பிரித்து மேஜர்லாம் நம்ம